जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஸ்ரீ சங்கர சரித்தம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். வசந்த கால வைசாக மாத பொருத்தம். ஆச்சாரியால் அவதரித்தது வசந்த காலம். மகாத்மாக்கள் வசந்த காலம் மாதிரி பிரதிப்பிரயோஜனமே எதிர்பார்க்காமல் லோகத்துக்கு ஹிதம் செய்கிறார்கள் என்று சொன்னவர் அவர். குறிப்பு: இப்பகுதியில் குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் என்ற உரையில் ஆச்சாரியால் அளிக்கும் ஆச்சாரிய லட்சணம் என்ற பிரிவு பார்க்க. அவரும் அப்படிப்பட்டவர்தான். அவர் அவதாரம் பண்ணியது வசந்த ரிதுவாக இருக்கிறது. அவர் பிறந்த மாசம் வைசாகம், நாம் வைகாசி என்பது. வைசாகம் என்றால் சாகை, அதாவது கிளை இல்லாதது. மரம் செடி என்றால் கிளை உண்டு, கொடிதான் கிளை இல்லாதது. வைசாகத்திற்கு மாதவ மாசம் என்றும் ஒரு பெயர் உண்டு. சைத்திர மாசம் மது, வைசாகம் மாதவம். மாதவி என்பது மல்லிகையின் பெயர். கிளையில்லாமல் மல்லிகை கொடியும் வைசாகமாக இருப்பதால் அந்த மாசத்தின் 2 பேரும் மல்லிகை சம்பந்தம் உள்ளதாய் இருக்கிறது. அது மாத்திரமில்லை, வசந்தம் என்பதன் அடியாக பிறப்பது வாசந்தி என்ற வார்த்தை. வாசந்தி என்றும் மல்லிகைக்கே இன்னொரு பெயர் கூட இருக்கிறது. இப்படி ஒரே மல்லிகை சம்பந்தத்தோடு ஆச்சாரியாளின் அவதார காலம் இருப்பது ரொம்பவும் பொருத்தந்தான். வெள்ளை விளையரென்று சுத்த சத்வ ரூபமாக மல்லிகை இருக்கிறது. வெயில் காலத்தில் குளிர்ச்சி தருவதாக புஷ்பிக்கிறது. ஆச்சாரியாள் சம்சார வெயிலில் குளிர்ச்சி தருகிற ஒரு பெரிய மல்லிகையாக சுத்த சத்வ அவதாரமாக வந்தவர். ஞான மல்லிகையாக வந்து லோகத்துக்கெல்லாம் பிரேமை என்கிற சம்மின் சுகந்தத்தைச் செய்த சம்கரரின் ஜெயந்தியே வசந்த மாதவ ஜெயந்தியாய் இருக்கிறது. அது நம் மனசையெல்லாம் சுத்த வெளுப்பாக்கட்டும். அன்பின் மனத்தினால் நம் மனசை நிரப்பட்டும். அன்பான சிவத்திலேயே ஊறிப்போய் சாந்தமான சிவஞானத்தை நாம் அடையும்படி அனுகிரகிக்கட்டும். ஞான வெளுப்பில் லயம் அடைய வைக்கும் பிரேமையின் சுகந்தம். சுகந்தத்தை உள்ளே தீர்க்கமாக இழுப்பது அப்படியே பிராணாயாமமாகி லயத்தை உண்டாக்குவதுதானே. மல்லிகை சம்பந்தம் மேலும் சொல்கிறேன். மடத்தில் ஸ்ரீமுகம் கொடுக்கும் போது முதலில் ஆச்சாரியாளை பற்றி வர்ணிக்கிற வாசகம் நீளமாக வரும். அதன் நடுவில் அனுலித சுதாரச மாதுரிய கமலாசன காமினி தம்மில்ல சம்புல்ல மல்லிகா மாலிகா நிஷ்யந்த மகரந்த ஜரி சௌவஸ்திக வாக் விஜ்ரும்பனானந்த துந்திலித மனிஷி மண்டலானாம் என்று வருகிறது. என்ன அர்த்தம் என்றால், கமலாசனரான பிரம்மாவின் காமினியாக சரஸ்வதி தேவி இருக்கிறாளே, அவளுடைய தம்மில்லம் என்னும் கூந்தல் அலங்காரத்தில் மல்லிகை சரங்களை அணிந்திருக்கிறாள். அவற்றிலிருந்து பொழியும் தேன் பெருக்கும் நிகராகாது என்னும்படியாக அப்படிப்பட்ட அமிர்த ரசம் போன்ற அருமையான வாக்கை ஆச்சாரியாள் ஆனந்தமாக மலர்த்திக் கொண்டு வித்வத் சமூகத்தை எல்லாம் பூரிக்கும்படி செய்கிறாராம். ஆச்சாரியாளுடைய சர்வஜ்ஞத்துவம் லோகத்திற்கு தெரிவதற்காக சரஸ்வதியே அவரிடம் வாக்குவாதம் பண்ணி தோற்றுப்போய் காட்டினாள். அவளை சாரதா பீடம் என்று ஸ்ருங்கேரியில் ஸ்தாபித்து அதில் சாநித்தியத்துடன் இருக்கும்படியாக ஆச்சாரியாள் அமர்த்தினார். 10 விதமான சந்நியாச பிரிவுகளில் அவளுடைய பெயரிலேயே பாரதி சரஸ்வதி என்று 2 வைத்தார். ஸ்ருங்கேரியில் பாரதி சந்நியாசிகள், இங்கே அதாவது காஞ்சி மடத்தில் சரஸ்வதி சந்நியாசிகள். சரஸ்வதி சந்நியாசிகளிலேயே 2 சம்பிரதாயங்கள், ஆனந்த சரஸ்வதி என்றும் இந்திர சரஸ்வதி என்றும். இந்த மடம் இந்திர சரஸ்வதி சம்பிரதாயம். ஸ்ருங்கேரியில் பீடத்திற்கு பேர் சாரதா பீடம், இங்கே நம் மடத்திற்கு பேர் சாரதா மடம். சரஸ்வதி வெள்ளை விளையரென்று மல்லிகை மாதிரி இருப்பவள். அவள் சூட்டிக்கொண்டுள்ள மல்லிகையின் மாதுரியத்தையும் மிஞ்சுவதாக இருக்கிறதாம் ஆச்சாரியாள் வாக்கு. மல்லிகை மாசத்தில் பிறந்தவரின் வாக் விசேஷம். ஸ்ரீசைலம் அர்ஜுன கஷேத்திரங்கள். அவருக்கு மூலமான பரமசிவனுக்கும் மல்லிகை சம்பந்தம் அதிகம் உண்டு. அவனே வெள்ளை விளையரென்று மல்லிகை போல இருப்பவன்தான். மல்லிகார்ஜுனன் என்றே பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த பெயரில் அவன் இருக்கிற கஷேத்திரம் ஸ்ரீசைலம்.
அந்த ஸ்ரீசைலத்திடம் ஆச்சாரியாளுக்கு தனியானதொரு அபிமானம். சிவானந்த லஹரியில் அவர் ஸ்ரீசைலத்தை விசேஷமாக குறிப்பிட்டு ஸ்துதித்திருக்கிறார். 100 ஸ்லோகங்கள் கொண்ட அந்த ஸ்துதியில் நடுமையமாக உள்ள 50-51வது ஸ்லோகங்களில் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனரை சொல்லியிருக்கிறார். பக்தி ஸ்தோத்திரமாகச் செய்த சிவானந்த லஹரியில் மகா சிவக்ஷேத்திரமான ஸ்ரீசைலத்தை சொல்லியிருப்பது ஓரளவு எதிர்பார்க்கக்கூடியதே. இதைவிட விசேஷம், ஒரே யோகமாக ஞானமாக அவர் பண்ணியுள்ள யோகதாராவளி என்ற பிரகரணத்தில் கூட ஸ்ரீசைலத்தை குறிப்பிட்டிருப்பதுதான். எப்போது என் உடம்பை சுற்றி கொண்டு கொடிகள் படர்ந்து கொண்டும் காதிலேயே பட்சிகள் கூடுகட்டிக் கொண்டும் இருக்கும்படி தன்னை மறந்து சமாதியில் முழுகி உட்கார்ந்து கொண்டிருப்பேன் என்று அதிலே கேட்கும்போது, இந்த மாதிரி ஸ்ரீசைல மலையுச்சி குகையில் எப்போது உட்கார்ந்திருப்பேன் என்றே கேட்கிறார். ஸ்ரீசைல ஸ்ருங்க குஹரேஷு என்கிறார். குறிப்பு: ஸ்லோகத்தின் முழு வடிவம்: சித்திம் ததாவித மனோவிலயாம் சமாதன ஸ்ரீசைல ஸ்ருங்க குஹரேஷு கதோபலப்ஷ்யே காத்ரம் யதா மமலதா பரிவேஷ்டயந்தி கர்ணே யதா விரசயந்தி ககாட்சநீடான். யோகதாராவலி ஸ்லோகம் 28. மல்லிகையாக ஈஸ்வரனே இருக்கிறான். ஸ்ரீசைலத்தில் அந்த மல்லிகை கொடி அர்ஜுன மரத்தை சுற்றி கொண்டு படர்ந்திருக்கிறது. அதுதான் மல்லிகார்ஜுனம். அர்ஜுனம் என்பது மருத மரம். அதை ஸ்தல விருட்சமாக கொண்ட 3 க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. வடக்கில் ஆந்திர தேசத்தில் இருப்பதுதான் ஸ்ரீசைலம். அது மல்லிகார்ஜுனம். பாதாள கங்கை என்கிற கிருஷ்ணா தீரத்தை ஒட்டி இருப்பது அது. மத்தியில் இருப்பது திருவிடை மருதூர், மத்தியார்ஜுனம். இடை மருதூர் என்றே பெயர் பெற்றது. காவேரி கரையில் சோழ மண்டலத்தில் இருப்பது. தெற்கே இருப்பது திருப்புடை மருதூர் என்னும் புடார்ஜுனம். தென்பாண்டி நாட்டில் தாமிரபரணி கரையில் அது இருக்கிறது. மரத்தில் கொடி படர்கிறது என்றால் என்ன தாத்பரியம்? ஸ்தானு என்று பட்டக்கட்டையாக அசையாமல் இருக்கிற சிவத்தை ஆசிரயித்தே சக்தியான அம்பிகை படர்ந்து சிருஷ்டியை உண்டாக்குகிறாள் என்று தாத்பரியம். நம்மிலே புத்தி சக்தி என்ற மேதாவாக இருப்பவள் அவள்தான். அந்த புத்தி சக்தி சுத்த ஆத்ம தத்துவமான சிவத்தை சுற்றி படர வேண்டும். அதுதான் மல்லிகை கொடி அர்ஜுன விருட்சத்தை சுற்றி படர்வது. அர்ஜுனம் என்றால் வெளுப்பு, பரம நிர்மலமாயிருக்கும் சிவ தத்துவம் அப்படி இருக்கிறது. அர்ஜுன மரம் சிவம், மல்லிகை கொடி அம்பாள் என்பது ஒரு விதத்தில். மல்லிகை கொடியில் புஷ்பித்த மல்லிகை புஷ்பமே சிவம். அந்த புஷ்பத்தை மொய்த்து மொய்த்து அதன் தேனை குடித்து அதிலேயே மயங்கி லயித்து கிடக்கிற வண்டு அம்பாள் என்று இன்னொரு விதத்தில் சொல்வது. வண்டுக்கு பேர் பிரமரம். ஸ்ரீசைலத்தில் அம்பாளுக்கு பிரமராம்பா என்றே பேர். மல்லிகார்ஜுனரை, ஈஸ்வர மல்லிகையை மொய்த்துக் கொண்டிருக்கும் பிரமர அம்பா. இதை பற்றி நீளமான ஸ்லேஷாலங்காரமாக, அதாவது ஸ்லேடை அணியாக ஆச்சாரியாள் சிவானந்த லஹரியில் சொல்லியிருக்கிறார். குறிப்பு: 50வது ஸ்லோகம். சந்தியாரம்ப விஜృంபிதம் ஸ்ருதி சிரஸ்தானாந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராபிராமம் அசக்ருத் சத்வாசனாசோபிதம் போகீந்திராபரணம் சமஸ்த சுமன பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். ஒவ்வொரு ஃப்ரேஸ்க்கும், அதாவது சொற்றொடருக்கும் 2 அர்த்தம் வைத்து பண்ணியிருக்கிறார். ஒன்று மல்லிகையை குறிக்கும், மற்றது ஈஸ்வரனை குறிக்கும். சந்தியாரம்ப விஜృంபிதம் மல்லிகையை குறிக்கும் போது சந்தி வேளை ஆரம்பிக்கும் போது மலர்வது என்று அர்த்தம். ஈஸ்வரனை குறிக்கும் போது சந்தி ஆரம்பத்தில் நாட்டியம் பண்ணுவதால் தம்மை நன்றாக வெளிப்படுத்திக் கொள்பவர் என்று அர்த்தம். ஸ்ருதி சிரஸ்தானாந்தராதிஷ்டிதம் மல்லிகையானால் காதிலும் தலையிலும் சூட்டிக் கொள்ளப்படுவது. ஈஸ்வரனானால் ஸ்ருதியான வேதத்தின் சிரசான உபனிஷத்தில் உரைபவர். சப்ரேம பிரமராபிராமம் மல்லிகையானால் ஆசையோடு வரும் வண்டினால் அழகுறுவது. ஈஸ்வரனானால் பிரேமை கொண்ட பிரமராம்பிகையினால் சோபிக்கிறவர். அசக்ருத் சத்வாசனா சோபிதம் மல்லிகையானால் எப்போதும் சுகந்தத்தோடு விளங்குவது. ஈஸ்வரனானால்
எப்போதும் சாதுக்களின் புண்ணிய வாசனையில் சோபை பெற்றவர். சாதுக்களின் பக்தி சென்ட் போடுவது போல் சுவாமிக்கு வாசனையாக இருக்கிறது. போகீந்திராபரணம் மல்லிகையானால் நன்றாக போகங்களை அனுபவிப்பவர்கள் அலங்காரமாகச் சூட்டிக்கொள்வது, அல்லது மல்லிகை வாசனைக்காக பாம்புகள் வந்து அதை சூழ்ந்து கொள்வதாகவும் சொல்லலாம். ஈஸ்வரனாக வைத்து அர்த்தம் பண்ணும்போது சிறந்த பாம்புகளை ஆபரணமாக உடையவர். போகி என்றால் பாம்பு என்று அர்த்தம். சமஸ்த சுமன பூஜ்யம் மல்லிகையானால் எல்லா புஷ்பங்களுக்குள்ளும் உயர்வானதாக போற்றப்படுவது. ஈஸ்வரனானால் சகல தேவர்களாலும் பூஜிக்கப்படுபவர். சுமனசுக்கு ஒரு அர்த்தம் புஷ்பம், இன்னொரு அர்த்தம் தேவர். குணாவிஷ்கிருதம் மல்லிகையானால் கயிற்றால் நாரினால் நன்றாக எடுத்துக் கட்டப்படுவது. குணம் என்றால் கயிறு. உதிரி உதிரியாயிருக்கும் புஷ்பத்தை நாரால் தொடுத்தால்தானே அது ஒன்று சேர்த்து அழகாக விளங்குகிறது. அதனால் குணாவிஷ்கிருதம் ஈஸ்வரனாக வைத்துச் சொல்லும்போது உத்தம குணங்களால் சிறப்புற்று விளங்குபவர் என்று அர்த்தம். இப்படிப்பட்டவராக சிவா என்னும் அம்பாளால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு விளங்குகிற ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனரை வணங்குகிறேன் என்று முடிக்கிறார். சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். மல்லிகை புஷ்பம், மாம்பழம் இரண்டும் வசந்த வைசாகத்தில் விசேஷமாக உண்டாவது. ஆச்சாரியால் சுத்த சத்வ மல்லிகையாகவும் அத்வைத்த ரசபரிதமான ஞான மாம்பழமாகவும் இருந்தவர். ஞானப்பழம் என்கிறார்களே, அதுவாக. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।